எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. உன் தம்பியும் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகின்றாரே என்று முணுமுணுக்கலாயினர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறுமாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழிக்கலானார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் ஒருவரும் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்குள் தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகின்றேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்படத்தானும் தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். துறையில் வந்து கொண்டிருந்த பொழுது அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்படத்தானும் தகுதி அற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுதே மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன். உம் கட்டளைகளை ஒருபொழுதுமே மீறியது இல்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உமது சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உமது மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்கு கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உம் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, ஆங்கிலத்திலே ஒரு பாடல் உண்டு. இந்த பாடகன் அதற்கு தலையங்கமாக இதனை கொடுத்திருக்கின்றான் என்றால், ஆங்கிலத்திலே tie a yellow ribbon around the oak tree, அதாவது வீட்டு முந்தலிலே இருக்கும் ஓக் மரத்தை சுற்றி ஒரு கொடியை கட்டுங்கள் என்ற தலையங்கத்திலே அழகாக அர்த்தமுள்ள ஒரு பாடலை பாடி வைத்திருக்கின்றான். இந்த பாடலிலே அவன் சொல்லும் கதை என்னவென்றால், ஒரு குடும்பத்திலே ஒரு மகன் இருக்கின்றான். அவன் மூத்த மகனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பிளாக் ஷீப்பாக, அதாவது கெட்ட பெயர்களை தேடிக் கொடுத்த ஒரு மகனாக தன்னுடைய வாழ்க்கையை கனகாலமாக கழித்து வருகின்றான். ஒரு முறை அவன் செய்த பாரிய குற்றத்திற்காக இவன் போலீசாரால் பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகின்றான். பல வருடங்கள் அவன் சிறையிலே அடைப்பட்டதின் பிற்பாடு அவனுடைய நல் நடத்தை நிமித்தம் அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் ஒரு நன்னாளிலே இவனை விடுவிப்பதாக சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அவனிடம் வந்து சொல்லுகின்றார்கள், நண்பா, உன்னுடைய தண்டனை காலம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. நீ குறித்த நாளிலே விடுவிக்கப்பட போகின்றாய். உனக்கு குற்றவர்கள், பெற்றவர்கள், உரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இதை பற்றி அறிவையும் உம்மை வந்து வரவேற்க என்றே கூறி சொல்லுகின்றார்கள். ஆனால் உம்முடைய இல்லத்திற்கு நாங்கள் உம்மை அழைத்து சென்று அங்கு அவர்களிடம் ஒப்படைப்போம் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது இவன் ஒரு அஞ்சலை வரைகின்றான். தன்னுடைய பெற்றோருக்கு சொல்லுகின்றான், அப்பா, அம்மா, நிச்சயமாக நமது குடும்பத்திலே நான் ஒரு நாஸ்திகனாக, நான் ஒரு பிளாக் ஷீப்பாக, நமது குடும்பத்துக்கு கெட்ட பெயரை அடிக்கடி எடுத்து கொடுத்த ஒரு மகனாக வாழ்ந்து வந்தேன். ஆனால் இப்பொழுது நான் திரிந்து விட்டேன். திருந்தினாலும் என்னுடைய திருப்பத்தை நீங்கள் சில வேளைகளில் சரியாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள். எது எப்படியாக இருப்பினும் நான் செய்த பிழைக்கு தண்டனை அனுபவித்து விட்டேன். இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள், குறிக்கப்பட்ட நாளிலே குறிக்கப்பட்ட நேரத்திலே நான் இல்லத்திற்கு அழைத்து செல்லப்படுவேன் என்று. ஆகவே நான் வருவதை நீங்கள் விரும்பினால் நமது வீட்டு முந்தலிலே இருக்கின்றதே அந்த பாரிய ஓக் மரம், அதிலே ஒரு மஞ்சள் நிற ரிபனை கட்டிவிடுங்கள். அப்பொழுது உங்களுடைய விருப்பம் என்னை வரவேற்பது என்று எண்ணி நான் அந்த சிறைச்சாலை வாகனத்திலிருந்து இறங்கி வருகின்றேன். அந்த மஞ்சள் நிற ரிபன் இல்லாவிட்டால் நீங்கள் என்னை வரவேற்க விருப்பமில்லை என்று எண்ணி நான் வேறு ஒரு இடத்திற்கு சென்று விடுகின்றேன் என்று ஒரு அஞ்சலையை வரைகின்றானாம். அப்பொழுது அந்த பெற்றோர்கள் இதனை பார்த்ததும் உடனடியாக மகனை வரவேற்பதற்காக ஆயத்தம் செய்கின்றார்கள். அந்த வீட்டு முந்தலில் இந்த மரத்திலே ஒரு கொடி அல்ல, பல கொடிகளை அவர்கள் கட்டுகின்றார்களாம். அது மாத்திரமல்ல, வீடு முழுவதும் பல்வேறுபட்ட மஞ்சள் நிற கொடிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அவனை வரவேற்பதற்கு ஆவலோடு ஆவலாக இருக்கின்றார்களாம். இந்த சிறைச்சாலை வாகனம் அவனை ஏற்றி சென்ற பொழுது அவனோடு பல கைதிகள் செல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு சொல்லுகின்றானாம், அந்த பாதை வழியாக, என்னுடைய இல்ல பாதை வழியாக போகும் பொழுது அந்த ஓக் மரத்திலே எங்காவது ஒரு மஞ்சள் கொடி இருக்கின்றதா என்று பாருங்கள். இருந்தால் வாகனத்தை நிறுத்துங்கள், நான் இறங்கி விடுகின்றேன். இல்லாவிட்டால் நேரடியாக என்னை பட்டணத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள், நான் எங்காவது இறங்கிக் கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்றானாம். இப்படியாக வாகனம் சென்று கொண்டிருந்த பொழுது, அந்த இடத்திற்கு வந்த பொழுது, தன்னுடைய இல்லத்திற்கு வந்த பொழுது, அந்த ஓக் மரத்திலே ஒரு கொடி அல்ல, பல கொடிகளை இவர்கள் காணுகின்றார்களாம். இல்லம் முழுவதுமே மஞ்சள் நிற கொடிகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றதாம். அது மாத்திரமல்ல, இவன் வாகனத்தை விட்டு இறங்கியதின் பிற்பாடு பாரிய குற்றங்கள் செய்து குடும்பத்திற்கு ஒரு கெட்ட பெயரை கொடுத்திருந்தாலும் அந்த அப்பா, அம்மா, சகோதர சகோதரிகள் எல்லோரும் இவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு வரவேற்கின்றார்களாம். எல்லோரும் கண்ணீர் கம்பளையுமாக அவனை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று தங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக அவனை கணித்து கொள்ளுகின்றார்களாம். ஆம், அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, சில வேளைகளில் நீங்கள் யோசிக்கலாம், நான் எதற்காக இந்த ஒரு சிறிய கதையை எனது மறையுரைக்கு முன்பாக உங்களுக்கு எடுத்துச் சொன்னேன் என்று. இன்று நாங்கள் எல்லோரும் தவக்காலத்திலே 4வது ஞாயிறை கொண்டாட இருக்கின்றோம். இந்த தவக்கால 4வது ஞாயிறு என்று சொல்லும் பொழுது அது லத்தீன் மொழியிலே
லெட்டேரே என்ற சண்டையாக அழைக்கப்படுகின்றது. அதாவது லெட்டாரே என்ற சண்டே என்று சொல்லும் பொழுது ரிஜாய்ஸ் ஓவர், மகிழ்ச்சி அடையும் ஞாயிறு என்று இந்த தவக்காலத்திலே இந்த ஞாயிறுக்கு சொல்லப்படுகின்றது. இது எதனை குறிக்கின்றது என்றால், தவக்காலத்திலே நடுப்பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம். ஏற்கனவே 3 வாரங்களை நாங்கள் முடித்துவிட்டோம். இன்று 4வது வாரத்தை தொடங்குகின்றோம். இன்னும் 3 வாரங்களை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதன் பிற்பாடு 7வது வாரம் நமக்கு பரிசுத்த வாரமாக மலருகின்றது. ஆகவே தவக்காலம் என்று சொல்லும் பொழுது அந்த 40 நாட்களிலே நடுப்பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நடுப்பகுதியிலே நானும் நீங்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கோடு தான் திருச்சபை இதனை லெட்டேரே என்ற சண்டே ஞாயிறாக இதனை அழைக்கின்றது. யார் மகிழ்ச்சி அடைய முடியும்? மகிழ்ச்சியின் காரணம் என்னவென்றால், பாஸ்கா விழா நெருங்கி விட்டது, அண்மித்து விட்டது. ஆண்டவனுடைய உயிர்ப்பு விழாவை நாம் கொண்டாடும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர்ப்பு இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் மாறுபட்ட கிறிஸ்தவர்களாக உருவாக வேண்டும். ஆண்டவனுடைய அருளையும் ஆசியையும் நிறைவாக பெற்ற மக்களாக மாற வேண்டும். ஆகவே கடந்த 3 வாரத்தை யார் உண்மையாகவே தவக்காலமாக எண்ணி அந்த தவக்காலத்திலே செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்து கிறிஸ்துவனுடைய திருச்சிலுவை பாதை வழியாக சென்று அவரோடு நம்மை சங்கமமாக முற்படுகின்றோமோ அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே தான் மகிழ்ச்சி அடைய முடியும். அவ்வாறு யாராவது அதிலிருந்து தவறு இருந்தால் இன்னும் 3 வாரங்களை திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது. அந்த காலத்தில் என்றாலும் இந்த தவக்காலத்தின் மகத்துவத்தை நானும் நீங்களும் உணர வேண்டும். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவனுடைய பாதை வழி சென்று என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை களைந்து திருத்தங்களை வாழ்க்கையிலே புகுத்தி ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, பக்குவப்பட்ட கிறிஸ்தவனாக வாழ முற்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள், அப்படி எண்ணுபவர்கள் தான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய முடியும் என்ற செய்தியை இந்த லெட்டாரே என்ற சண்டையின் வழியாக, ஞாயிறு வழியாக திருச்சபை இன்று நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே இப்பொழுது வாசிக்கப்பட்ட வாசகங்கள் எல்லாவற்றையும் நாம் சற்று உற்று நோக்குவோமேயானால், இன்றைய முதலாவது வாசகம் ஜோஷுவா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக இருக்கின்றது. இந்த வாசகத்தில் என்ன கதை சொல்லப்படுகின்றது என்றால், இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்து நாட்டிலிருந்து அவர்கள் தங்களுடைய பொருத்தனை நாட்டிற்கு சென்ற பொழுது 40 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு பல்வேறு விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்பட்டு அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பாலும் தேனும் பொழியும் அந்த நாட்டிற்குள் நுழைந்த பொழுதே அவர்கள் திரும்பவும் பாஸ்கா உணவை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆரம்பத்திலே எகிப்திலே பாஸ்கா உணவை உட்கொண்டதின் பிற்பாடு மிகவும் கஷ்ட நஷ்டத்தோடு தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள். இப்பொழுது மகிழ்ச்சியான ஒரு இடத்திற்கு வந்ததின் பிற்பாடு நாங்கள் எல்லோரும் மாறியவர்களாக, திருந்தியவர்களாக, நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய ஆசியையும் அருளையும் பெற்ற புதிய மக்களாக, புதிய குலமாக இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற நோக்கோடு அவர்கள் அந்த பாஸ்கா உணவை உண்ணும் கதையை இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். 2வது வாசகத்திலே புனித சின்னப்பர் என்ன சொல்லுகின்றார் என்றால், கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் புதிய இஸ்ராயலிலே அங்கத்தவர்களாக இருக்கின்றோம். பழைய இஸ்ராயல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தவர்கள். புதிய இஸ்ராயல் மக்கள் யார் என்றால், கிறிஸ்துவனுடைய வருகையின் பிற்பாடு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட மக்கள். ஆகவே நாம் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தவ காலத்திலே வாழ்க்கையை மாற்றி புது பொலிவு கொண்ட மக்களாக உருவாக வேண்டும். நம் வழியாக மற்றவர்கள் ஆண்டவனை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற செய்தியை அவர் சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவிலே தங்கியவர்களாக நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு அழகாக சொல்லும் கதையை 2வது வாசகத்திலே பார்க்கின்றோம். 3வதாக கிறிஸ்து ஒரு அழகிய உவமையை சொல்லுகின்றார். ஊதாரி மகனின் உவமை. இதை நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். இதனை கிறிஸ்து எதற்காக சொல்லுகின்றார் என்றால், கிறிஸ்து போதித்த பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்பதற்காக யார் வருகின்றார்கள் என்றால், தங்களுடைய வாழ்க்கையிலே குறை குற்றம் நிறைந்தவர்களாக இருந்தவர்கள். இதற்கு முன்பாக ஒருவருமே அவர்களை அன்போடு அழைக்கவில்லை. ஆனால் கிறிஸ்து தான் அப்படிப்பட்டவர்களை விசேட விதமாக அழைத்து சொல்லுகின்றார். என்னவென்றால், நான் இந்த உலகம் வந்தது உங்களை தேடியே, உங்களுக்கு வாழ்வு வழங்குவதற்காக,
ஆகவே யார் குற்றம் குறை நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்களோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீங்கள் முற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புதுப்பொலிவை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று சொல்லி போதித்த பொழுது தொகையான மக்கள் அவரை காண வந்தார்கள். அப்பொழுது ஒரு சில பரிசேயர்கள் அதனை விரும்பாமல் கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்க முனைகின்றார்கள். இதற்காக நீர் வாழ்க்கையிலே கெட்டவர்களை நாடி செல்ல வேண்டும், எதற்காக குறை குற்றம் புரிந்தவர்களுக்கு நீர் அழைப்பு விடுக்க வேண்டும், நீர் எதற்காக இஸ்ராயல் மக்களை நாடி செல்லக்கூடாது என்று கோரிய பொழுதுதான் அவர் தன்னுடைய மறை உரையின் நோக்கத்தை மக்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த அழகிய ஊதாரி மகனின் உவமையை எடுத்து சொல்லுகின்றார். அந்த உவமையிலே நாங்கள் எதனை பார்க்கின்றோம் என்றால், வேதபாரகர்கள் சொல்லுகின்றார்கள் ஊதாரி மகனின் உவமை என்று சொல்லுவதற்கு பதிலாக ஊதாரி தந்தையின் உவமை என்று இதனை அழைப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அப்பா தன்னுடைய சமூகத்தின் சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு, ஏனென்றால் அந்த யூத குலத்திலே ஒரு சட்டம் இருந்தது, யாராவது குறை குற்றம் புரிந்து பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு திரு அவைக்கு கீழ்ப்படியாமல் சென்றிருந்தால் அவர்களை திரும்பவும் சமூகத்திலே சேர்த்து கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த தந்தை தன்னுடைய மகன் எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருந்து மகன் தொலைவிலே வரும் பொழுதே சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு, மகனே நீ என்னோடு இருப்பதற்கு நான் ஆவலாக இருக்கின்றேன், திரும்பவும் என் உள்ளம் வந்து நீ வாழ வேண்டும் என்று அவனை வரவழைத்த கதையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அந்த வேதபாரகர்கள் சொல்லுகின்றார்கள், இவர் ஊதாரி தந்தை, ஊதாரி மகனின் உவமை என்று அழைப்பதற்கு பதிலாக இதனை ஊதாரி தந்தையின் உவமை என்று அழைப்பது சால சிறந்ததாக இருக்கின்றது. தன்னுடைய சட்ட திட்டங்கள் வழிமுறைகள் அத்தனையுமே கடந்து அந்த பாவியாகிய மகனை வரவேற்று அவனை தன்னுடைய குடும்பத்திலே சேர்த்து கொண்ட கதையை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் இந்த உவமையின் ஒட்டுமொத்தமான சுருக்கமான கதையாக இருக்கின்றது. எவ்வாறு இந்த தந்தை அந்த மகனை வரவேற்றாரோ, இந்த தவ காலத்திலே நமது தந்தையாகிய இறைவனும் நாம் ஒவ்வொருவரையும் வரவேற்பதற்காக கரம் விரித்து காத்திருக்கும் ஒரு தெய்வமாக இருக்கின்றார் என்பதைத்தான் இன்று திரு அவை நமக்கு உன்னிப்பாக எடுத்து சொல்ல விரும்புகின்றது. ஆகவே நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல குற்றங்களை புரிந்திருந்தாலும், அசுத்தமான குற்றங்களை புரிந்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மை வெறுப்பது கிடையாது. நமது குறை குற்றங்களையே வெறுக்கின்றார். ஆகவே யார் அப்படிப்பட்ட குறை குற்றங்களை களைந்து புனிதமிக்க ஒரு மகளாக ஆண்டவன் சந்நிதிக்குள் நுழைய முற்படுகின்றார்களோ, அப்படிப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் தெய்வம் கரம் விரித்து வரவேற்று நமக்கு புது வாழ்வு வழங்கும் தெய்வமாக இருக்கின்றார். இந்த நிலை ஒவ்வொரு வருடமும் நமக்கு திரும்ப திரும்ப கொடுக்கப்படுகின்றது. ஏதாவது ஒரு வருடத்தில் என்றாலும் நாங்கள் இந்த தவக்காலத்தின் நோக்கத்தை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடுதான் நமக்கு அடுத்தடுத்து இந்த 40 நாட்கள் கொடுக்கப்படுகின்றன. எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகளாக அந்த வனாந்திரத்திலே தங்களுடைய பயணத்தை செலுத்திய பொழுது அந்த கஷ்ட நஷ்ட துன்ப வருத்தம் நிறைந்த பயணத்தின் வழியாக தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது பொலிவு கொண்டவர்களாக அந்த புதிய பாஸ்கா உணவை அவர்கள் உண்ணுகின்றார்களோ, அதே போன்று நானும் நீங்களும் செய்த குறைகளுக்காக மன்னிப்பு கோரி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவனை அண்டி வாழும் பக்குவப்பட்ட மக்களாக உருவாக வேண்டும் என்ற கதைதான் அன்புக்குரியவர்களே இன்று நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகின்றது. எனவேதான் ஒரு எழுத்தாளன் அழகாக சொல்லுகின்றார், பிழை செய்வது மனித பண்பு, ஆனால் செய்பிழையை உணர்ந்து திருந்தி வாழ துணிவது மனிதனுள் மறைந்திருக்கும் இறை பண்பு என்று சொல்லுகின்றார். நாம் எல்லோரும் இறைவனுடைய சாயலாகவும் அமைப்பாகவும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த இறை பக்குவம் நம்முள் பின்னி பிணைந்து மறைந்து கிடக்கின்றது. சில வேளைகளில் நாங்கள் இந்த உலக காரியங்களினால் ஈர்க்கப்பட்டதின் காரணமாக அதனை மறந்து எங்களுடைய பாவ வாழ்க்கையிலே நாங்கள் அடிக்கடி நுழைகின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து களைந்து ஆண்டவனோடு சங்கமமாக வேண்டுமென்றால் அதற்கு கொடுக்கப்பட்ட அர்த்தமுள்ள காலமாக இந்த தவ காலம் விளங்குகின்றது அன்புக்குரியவர்களே. ஆகவே நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே கூறிய அந்த கதையை போன்று இந்த தவ காலத்திலே இறைவன் எங்களுடைய ஆலயத்திலே எத்தனையோ மஞ்சள் கொடிகளை கட்டி வைத்திருக்கின்றார். எவ்வாறு அந்த குடும்ப அங்கத்தவர்கள் ஊதாரித்தனமாக திரிந்த அந்த மகனை வரவேற்றதை போன்று தெய்வம் நம்மையும் வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார். எனவேதான் தவக்காலத்திலே நாங்கள் திரு யாத்திரைகள் செய்கின்றோம். தவக்காலத்திலே திரு
சிலுவை பாதை சிந்தனைகளை நாங்கள் செய்கின்றோம். திரு பலிகளிலே கலந்து கொள்ளுகின்றோம். ஒருத்தல் உபவாசம் என்றெல்லாம் செய்கின்றோம். இவையெல்லாம் எதற்காக? எங்களுடைய உள்ளத்திலே இறைவன் உள்ளத்தை தட்ட வேண்டும், உள்ளத்திலே அவர் பேச வேண்டும். நாம் எல்லோரும் இறைவனுக்கு உகந்த நல்ல பக்குவப்பட்ட பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்றுதான். எனவே சிந்திப்போமாக, செயல்படுவோமாக. அந்த தெய்வத்தின் பாதத்தண்டையிலே குழுமியிருக்கும் இந்த மாலை பொழுதினிலே எமது கரங்களை குவித்து மன்றாடுவோமாக. தெய்வமே, நீர் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய பெற்றவர்கள், உற்றவர்கள், உறவினர்கள், அடுத்தவர்கள், அக்கம் பக்கத்தவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் எல்லோருமே நல்ல பக்குவப்பட்ட மக்களாக உருவாக வழிகாட்ட வேண்டும் என்றெல்லாம் மன்றாடுவோம். அந்த உணர்வுகளோடு இன்றைய திருப்பலியிலே கலந்து கொள்ளுவோம். ஆமென்.